அன்பு நேயர்களே வணக்கம். மே 1 மே 1 தொழிலாளர் தினம் இல்லையா? ஆனால் ஆன்மீகத்தில் அன்னைக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. அன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு தான் கள்ளழகர் வைகையில் இறங்குகிறார். சைவத்திலே 63 நாயன்மார்களிலே ஒரு நாயன்மார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார்ன்ட்டு அவருடைய குரு பூஜை தினம் அன்னைக்கு. இப்படி பல்வேறு சிறப்பு. அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள். இப்படிப்பட்ட நன்னாளில் இந்த சித்ரா பௌர்ணமி விசேஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா பௌர்ணமியும் விசேஷம்தான், ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் இருக்குது. 12 பௌர்ணமியிலே ரொம்ப ரொம்ப சிறப்பானது. காரணம், இது சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே சூரியன் உச்சத்திலே இருக்கக்கூடிய மாதம். அதற்கு நேரே சந்திரன் முழு பொலிவோடு, பௌர்ணமியினாலே அர்த்தம் வானத்திலே முழு வட்ட நிலாவாக சந்திரன் காட்சி அளிக்கின்ற நாள் இல்லையா? இப்படி சூரியன் உச்சத்திலே இருக்கக்கூடிய மாதத்திலே சந்திரன் முழு நிறைவாக தோன்றுகின்ற நாள் என்கிறதால அந்த நாளுக்கு ரொம்ப பவர் அதிகம். அன்னைக்கு பல்வேறு வழிபாடுகள். அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும், வீட்டு தெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே கன்னி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறி இருப்பார்கள் வம்சத்தில். அவர்களை எல்லாம் நினைக்க வேண்டிய நாள் என்று பெரியவர்களெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு அவசியம் பார்த்தீங்கன்னா மாலையில் சந்திர பூஜை செய்ய வேண்டும். அன்னைக்கு பல கோயில்களிலே விசேஷம் இருக்கும். சித்ரா பௌர்ணமி விசேஷம்ங்கிறது, அதுவும் இந்த கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாதாரண கிரிவலத்தை விட திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வருவது, கிரிவலம் மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே நீங்கள் எந்த கோயிலுடைய பிரகாரத்தையும் நீங்கள் ஒரு மலையினுடைய பிரத்யட்சமாக நினைத்து கொண்டு அந்த பிரகாரத்தை வலம் வருவது என்பது அந்த கிரிவலத்தை செய்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை தரும். அன்னைக்கு அவசியம் பார்த்தீங்கன்னா கோயிலில் சில பேர் போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்துடுவாங்க. இந்த பௌர்ணமி மட்டும் அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே கோயிலில் எத்தனை பிராகாரங்கள் இருக்கோ அத்தனை பிராகாரங்களையும் நீங்கள் வலம் வர வேண்டும். சந்திரனை பார்த்து கொண்டே வலம் வர வேண்டும். அதுதான் அன்றைக்கி ரொம்ப முக்கியம். அன்றைக்கி முடிஞ்சால், பழைய காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திர விழாம்பாங்க, பௌர்ணமி அன்னைக்கு மாடியிலே சென்று குடும்பத்தோடு கலந்து அந்த சந்திரனை பார்த்து கொண்டே சந்திரனை பிரார்த்தனை செய்து அதற்கு பிறகு அதற்கென்று நாம் சிறப்பாக தயார் பண்ணிய அந்த நிவேதனங்களை எல்லாம் குடும்பத்தோடு உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு உண்பது உண்டு. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை, இந்த மாதிரியான இடங்களில் கடற்கரை, குளத்தங்கரை, இந்த மாதிரி நீர்நிலை இருக்கக்கூடிய அந்த இடத்திலே போயிட்டு வானத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் அந்த நீர்நிலையிலே பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிம்பத்தை பார்த்து கொண்டே மன எழுச்சியோடு மன மகிழ்ச்சியோடு எல்லா விதமான கவலைகளையும் மறந்து குடும்பத்தோடு நாம் அமர்ந்து அந்த நிவேதனங்களை எல்லாம் உண்பது உண்டு. அன்னைக்கு சித்திரகுப்த வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சித்திரகுப்தன் தான் நம்ம கணக்கெல்லாம் எழுதுகிறவன். யமனுக்கு பெரிய வலது கையாக விளங்குகின்றவன். அவன் சொல்கிற கணக்கு பிரகாரம் தான் நமக்கு அடுத்த ஜென்மம் என்னன்னு வாய்க்க போகுது. சித்திரகுப்தன்னு பேர். குப்தனா மறைவுன்னுட்டு அர்த்தம், சித்திரம்னா மனம் என்னட்டு அர்த்தம். நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம், நிறைய தப்பு பண்ணிட்டு இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். இது யாருக்கு தெரியும், எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லையே அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். எப்படி வெளியில் செய்யாட்டியும் மனசுலேயே சில தப்பு பண்ணுவோம். எத்தனை தப்பு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் மனதிலே செய்கின்ற அந்த சின்னஞ்சிறு தவறுகளை கூட அதே மாதிரி மனசில் நல்லது நினைச்சாலும் நம்ம செய்யக்கூட வேண்டியதில்லை. ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஏதாவது கொடுத்து உதவுனா பரவாயில்லையேன்னு நினைப்போம். ஆனால் உதவக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், மனசில் நினச்சிட்டோம் இல்லையா, இப்படி இருக்கிறானே இவனுக்கு நம்ம நல்லது பண்ணணுமேன்னுட்டு அது கூட பதிவாகும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கெட்டது தான் பதிவாகும்னுட்டு நினைக்காதீங்க. மனதில் நினைத்த நல்லதும் பதிவாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கே தெரியாமல் ஒருவர் பதிவு செய்கின்றார் என்று சொன்னால் அந்த கடவுளுக்கு பெயர் தான் சித்திரகுப்தன் பெயர். அவருடைய அந்த அவதாரம், அவருடைய பிறப்பு புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. பார்வதி தேவி ஒரு அழகான சித்திரம் வரைஞ்சாங்களாம். அப்போ தான் யமலோகத்திலேருந்து சிவபெருமான் வர்றார். யமலோகத்தில் யமன் சொல்கிறான், இந்த மாதிரி 1000 பேர் தப்பு பண்ணுறான், பாதி தான் என் அக்கௌண்ட்டுக்கே வருது, பாதி தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு உதவியாளர் இருந்துட்டா பரவாயில்லை, இவ்வளோ பேர் தப்பு பண்ணுறதை என்னால் மானிட்டர் பண்ண முடியல, என்னால் கண்காணிக்க முடியலங்கிறார். அப்படியான்னு அதை கேட்டுக்கிட்டு சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் வந்தவொடனே இந்த பார்வதி தேவியினுடைய
கையில் இருக்கக்கூடிய படத்தை பார்த்து ரொம்ப அருமையாக இந்த படம் இருக்கே அப்படின்னு நினச்சி அந்த சித்திரத்துக்கு ஒரு பிராணன் தர்றார், ஒரு உயிர் ஊட்டுகின்றார். உயிர் ஊட்டி அந்த உயிர் பெற்ற அந்த படத்துக்கு சித்திரகுப்தன் என்று பெயரை வைத்து நீ நேராக யமதர்மராஜனிடத்திலே சென்று அவருக்கு உதவியாளனாக பணிபுரிந்து பூலோகத்தார் செய்கின்ற நல்லவைகளையும் கெட்டவைகளையும் கணக்கெடுத்து கொண்டு அவரிடம் சொல், அதன் பிரகாரம் அவர் அடுத்த நடவடிக்கையை எடுக்கட்டும் என்று சொல்லுகின்றார். மறைந்த எண்ணங்கள் நிறைந்த எண்ணங்கள் இரண்டையும் அவர் பதிவு செய்யக்கூடியவர். அந்த சித்திரகுப்த வழிபாடு அன்னைக்கு ரொம்ப விசேஷம். பல இடங்களில் சித்திரகுப்தனுக்கு சின்ன சன்னதிகள் இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனுக்கு தனியாக கோயில் இருக்குது. அந்த கருணிகர் அப்படின்னுட்டு அந்த வம்சத்தாரே அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏடும் எழுத்தாணியும் வச்சு நிறைய அன்னைக்கு பூஜைகள், சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி நம்ம சித்திரகுப்தனை வச்சு கும்பிடணுன்னுட்டு அவசியம் கிடையாது. பகவானை கும்பிட்டுட்டு சந்திரனை பார்த்தாலே போகிறோம். காரணம், மனதிலே இருந்து தான் எல்லா செயல்களும் தோன்றுகின்றன. அந்த மனதுக்கு காரகம்தான் யார் என்று சொன்னால் சந்திரன். அன்னைக்கு வீட்டை எல்லாம் தூய்மைப்படுத்தி நல்லா பகவானுக்கு நிறைய மலர்கள், வண்ண மலர்கள், அந்த மலர்களை எல்லாம் நம்ம அலங்காரப்படுத்தி நம்மால் முடிஞ்சது எப்படி இப்போ வருஷப்பிறப்பன்னைக்கு செய்கிறோமோ கிட்டத்தட்ட அதே நிவேதனம் தான் இப்பையும் வைக்கணும். அன்றைக்கி என்னென்ன பண்ணோமோ அதே மாதிரி பச்சரிசி, வெல்லம், வேப்பம்பூ பச்சடி, பல வகையான பழங்கள், சந்தனம், குங்குமம், இவற்றோடு 7 எழுத்தாணியும் வைக்கணும். இவற்றோடு ஒரு சின்ன நோட் புக்கும் ஒரு பேனா பென்சில் ஏதாவது ஒன்று வச்சு அன்னைக்கு வணங்கிறது சால சிறந்தது. அவசியம் அன்றைக்கு பூஜை அறையில் நம்முடைய கூடம் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் எல்லாம், இந்த காலத்தில் யாரும் வச்சுக்கல கூடம். அந்த காலத்தில் பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த கூடத்திலே விளக்கேற்றுவதற்கு ஒரு சின்ன மாடம் இருக்கும். அந்த மாடத்திலே விளக்கேற்றுவார்கள். அந்த விளக்கு அன்றைக்கு ஏற்ற வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பலகை வச்சு அதன் மீது ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். வாசலிலே 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நல்ல விளக்கு, எண்ணெய் விளக்கு, இவற்றை ஏற்ற வேண்டும். இதெல்லாம் அன்றைக்கி அவசியம் பண்ணணும். அதெல்லாம் அவசியம் பண்ணணும். மத்தியான பூஜையிலே பச்சரிசி, வெல்லம், வேப்பம்பூ பச்சடி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வைக்கலாம். சாயங்காலத்தில் சந்திர பூஜை அவசியம் செய்ய வேண்டும். அப்போ நீங்கள் சுண்டல், கேசரி, அவல் பாயாசம் இதை போன்ற சில விஷயங்களை வைத்து அன்றைக்கு மாலையிலே நீங்கள் ஒரு பூஜையை செய்துவிட்டு அந்த சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த மன அமைதியானது கிடைக்கும். வீட்டிலே சண்டை சச்சரவே இருக்காது. இன்னைக்கு காலையில் நீங்கள் பார்க்கலாம், அழகர் ஆற்றிலே இறங்குகிறார். அது ரொம்ப அற்புதமான விஷயம். சித்ரா பௌர்ணமி என்னாலே என்ன ஆயிடுது, உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் முடிந்து அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய வைபவம் அங்கே நடந்து கொண்டிருக்கும். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த அழகருடைய திருவடிகளுக்கும் நீங்கள் பல்லாண்டு பாட வேண்டும். அன்னைக்கு திருக்குறிப்பு தொண்டநாயனார் மனம் வெளுக்க என வழி இல்லை, துணி வெளுக்க மண்ணுண்டு. துணியை அடித்து வெளுக்கலாம், மனதை எதில் அடித்து வெளுக்கிறது, ஆனால் அதுவும் வெளுக்க முடியும் என்று காட்டியவர் திருக்குறிப்பு தொண்டநாயனார். காஞ்சிபுரம் பக்கத்தில் துணிகளை வெளுத்து தருகின்ற ஒரு குலத்திலே பிறந்தவர் சிவனடியார். அவரை சோதிக்கிறதுக்கு சிவன் ஒருத்தர் வர்றார். ஒரு நாள் வர்றார். எனக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்குது, இதை துவைச்சு தாங்கிறார். அன்னைக்கு பார்த்து மழை பிடிச்சிக்குது, துவைச்சாலும் அது காய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட நேரத்திலே பாவம் அந்த வயசான சிவனடியார் நம்முடைய தவறினார். இவருடைய தவறு கிடையாது, அந்த சிவன் செய்த சோதனை தான் இது. அப்படி நடுங்குவாரே, அந்த பாவத்தை பண்ணிவிட்டோமே, அவருக்கு கட்டிக்கிறதுக்கு துணி இல்லையே, எவ்வளவு ஒரு அந்த அன்பு பாருங்க. அதோட நினைச்சு இனி இந்த பிழையை செய்த எனக்கு கதிமோட்சம் இல்லை என்று தான் எதிலே துவைப்பாரோ, துணிகளை துவைக்கக்கூடிய அந்த கல்லிலே தன்னுடைய மனதை துவைப்பதற்காக மோதுகின்றார். சிவனார் தடுத்து ஆட்கொண்டு உன்னுடைய பக்தியை உலகத்தோர்க்கு காண்பிக்கவே இப்படி ஒரு நாடகம் ஆடினோம் என அருட்காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட திருக்குறிப்பு தொண்டநாயனார் அந்த துணியை வெளுக்கிறத சேக்கிழார் ஒலித்தல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய குரு பூஜை, அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய வைபவம், சித்திரகுப்தனுடைய விழா, கிரிவலம், குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் வணங்க வேண்டிய நாள், காலமாகிவிட்ட கன்னிப்பெண்கள் வீட்டிலே நம்முடைய சந்ததியிலே இருந்தால் அவர்களையும் நினைக்க வேண்டிய நாள். இப்படி பற்பல வைபவங்கள் நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமி நாளை நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ வேண்டும். அந்த பலன்
நமக்கு பூரணமாய் கிடைக்க வேண்டும்.